இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டக்குன்னு 2 விசிலில் செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இந்த 4 தக்காளியை தண்ணியில் போட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நான் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது நல்லா வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். சீரக சம்பா ரைஸ் நான் 2 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம கழுவிட்டு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். தக்காளி வெந்துடுச்சு, நல்லா தோல்லாம் இதாகிடுச்சு பாருங்கள், நல்லா அமுங்கிடுச்சு. இப்போ இதை தோலை எடுத்துட்டு இதை ஆற வச்சு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை தோல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஸ்டார் அப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கலாம். நான் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். புதினாவை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இது நம்ம வேக வச்சு தான் ஆற வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிருக்க இந்த சீரக சம்பா ரைஸை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தக்காளி வேக வச்ச தண்ணியிலேருந்து 1 கிளாஸும் தேங்காய் பால் 2 கிளாஸும் ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலாவோ இல்லை பிரியாணி மசாலாவோ போட்டுக்கலாம். நான் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிரியாணி மசாலா வேணான்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் புதினா தலையை போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். விசில் போட்டுடலாம். போட்டுட்டு 2 விசில் வச்சு இறக்கி வச்சுட்டிங்கன்னா நம்மளோட தேங்காய் பால் தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பால் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சீரக சம்பா அரிசியில் செஞ்சு பலன்னு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இதை பரிமாறிடலாம். அதுதான் பரிமாறியாச்சு. நீங்கள் இதை நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது தொட்டுக்கு கொரியன் காலிஃப்ளவர் பாப்கார்ன் செஞ்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்க எக்கோ இல்லை காரமாவோ இல்லை கொஞ்சம் ரைத்தாவோ கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் அல்டிமேட்டாகவும் இருக்குது. நீங்களே டக்குன்னு இதை செஞ்சிடலாம். 2 விசில் குக்கரில் வச்சு இறக்கணுன்னா நம்மளோட தேங்காய் பால் தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்களோ அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.